தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த தினமொரு தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. 1 தீமோத்தேயு 1:15 வசனத்துல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவினான் என்று பிரதான அப்போஸ்தலர்களிலும் சற்றும் குறைவில்லாத பவுல் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். என் அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்கிற மிக உயரிய உன்னதமான நோக்கத்தை கர்த்தருடைய ஆவியானவர் பவுலின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். அவர் ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும்? மனுஷர் இந்த பூமியிலே செய்த பாவங்களும் அக்கிரமங்களும் நிவர்த்தி செய்யப்பட்டு அவர்கள் பரிசுத்தவான்களாக மாறி பரமராஜ்யத்திலே பரிசுத்தமுள்ள தெய்வத்தோடு கூட பங்கடைய வேண்டும் என்றால் அந்த பாவங்கள் நீக்கப்பட ஒரு பரிசுத்தமுள்ள ரத்தம் பரிகாரமாய் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தும்படியாக அந்த உயரிய உன்னத நோக்கத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷ அவதாரத்திலே வந்தார். என் அன்பிற்குரியவர்களே, இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்காக மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வரப்போகிறார் என்பதை நீங்கள் நம்பும் பொழுது பாவம் என்கிற கொடிய பிசாசினுடைய சிறையிருப்பிலிருந்து பரிசுத்தத்திற்கு நேராய், நீதிக்கு நேராய் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். அந்த விசுவாசமே உங்களுடைய வாழ்க்கையில நீதியை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். இன்றைக்கும் உலகம் பாவத்திலிருந்து விடுதலையாக பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறது, பலவிதமான உபாய தந்திரங்களை செய்கிறார்கள். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையாக வேதாகமம் காண்பிக்கிற ஒரு வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிப்பது. அவர் எனக்காய் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையில் அவர் மரணத்தை அவர் சுமந்தார் என்று நீங்கள் நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பாவம் கழுவப்பட்டு ஒரு பரிசுத்தவானாய், நீதிமானாய் மாறுகிறீர்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்கள். பாவம் என்பது யோவான் 8:32 ஒரு அடிமைத்தனத்தின் வல்லமை. அந்த அடிமைத்தனத்தின் வல்லமையிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். குமாரன் இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். விடுதலை ரொம்ப எளிமையானது. விசுவாசமே பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து நீதிக்கு நேராய் உங்களை நடத்துகிறது. பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். அவர்களில் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்லுகிறார். அந்த பிரதான பாவி பிரதான அப்போஸ்தலனாய் மாறினார். பிரதான அப்போஸ்தலர்களிலும் குறைவில்லாதவனாய் மாறினார். அற்புத அடையாளங்களினால் கண்டங்களை அசைத்தார். உபதேசத்தினால் சபையை நிலைப்படுத்தினார். காரணம் என்ன? ஒரு பாவியை தேவன் தம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும். அருவருப்பான காகத்தை வைத்து விசேஷமாக எலியாவை போஷித்த ஆண்டவர். நியாய பிரமாணத்தின்படி காகங்கள் அருவருக்கப்பட்டவைகள், ஆனால் அவைகளை வைத்து அவர் எலியாவை போஷித்தாராம். அதுபோல அருவருப்பான மனிதர்கள், பாவத்துக்குட்பட்ட மனிதர்கள் கூட இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது, அவரை நம்பி விசுவாசிக்கும் பொழுது அவர்களையும் தேவன் பயன்படுத்துகிறார். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த இயேசுவை நம்புங்கள், உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்களும் பவுலை போல பயன்படுத்தப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.